ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களில் அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினான ஒரு கிரகம் வந்து தன்னுடைய இடத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அந்த மாதிரி மாறும்போது அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். அது ஒரு அதிர்ஷ்ட தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம். அது சூரியன் எந்த இடத்துல அமைகிறாரோ அதை பொறுத்தானது அதிர்ஷ்டம் ஆபத்துன்னு வந்து சொல்லப்படும். அந்த வகையில் இப்போ சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு இது வந்து பஞ்சாங்கமாக தமிழ் மாதம் குறிப்பிடப்படும். ஸோ சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதமே வருது. தமிழ் மாதத்தில் தான் பஞ்சாங்கமானது குறிப்பிடப்படுது. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதமானது பிறக்க போகுது. கரெக்டாக ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ குரோதி ஆண்டானது நடந்துட்டுருக்கு. இந்த குரோதி ஆண்டில் முதல் 3 தமிழ் மாதம் முடிந்து அடுத்து 4வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 4வது மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் சொன்னாவே ரொம்ப பயங்கரமான மாதம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆடி மாதத்துக்கு தனி பவரே இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது. ஆடி மாதத்துடைய பவரை தெரிஞ்சவங்க ஆடி மாதத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து வெற்றி அடைவாங்க. ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலேருந்து கும்பராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடைசி ராசியான மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாத பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் வந்து ஏன் இத்தனை சிறப்பு இருக்குது, ஆடி மாதத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு அந்த மாதிரி. ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிபயங்கரமான நாட்கள் என்று குறிப்பிடலாம். ஆடி மாதத்துக்கு அத்தனை ஒரு கீர்த்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்குது. இதற்கு என்ன காரணம், இவ்வளவு சக்தி வாய்ந்த மாதத்தில் திருமணங்கள் மட்டும் ஏன் செய்யப்படுறதில்ல, ஏன் இது வந்து நடத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஒரு வருடத்துடைய மாதங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 அயனங்களாக பிரிக்கப்படுது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய புண்ணிய காலம் எனவும், தை முதல் ஆணி வரை உத்தராயணம் எனவும் வழங்கப்படுது. ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் கர்க்கடக மாதம் என்று கூறப்படுது. இந்த மாதத்தில் தான் ஸ்ரீ சூரிய பகவானுடைய தேரானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குது. இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது நீண்டும் வந்து இருக்கும். ஆடி மாதத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால தான் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். கடகராசி என்பது ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஆட்சி வீடாகும். சிவ அம்சமான சூரியன், சக்தி அம்சமான சந்திரன் ஆட்சி கிரகத்தில் சஞ்சாரம் செய்வாங்க. அதனால் சந்திரனுடைய ஆளுமை இந்த ஆடி மாதம் கூடுகிறது. சிவனை விட சக்திக்கே வல்லமை அதிகமாக இந்த மாதம் பிரதிபலிக்கிறது. அசுட மாதம் என்று கூறப்படுகிற இந்த ஆடி மாதம் சக்தி மாதமாக வழங்கப்பட காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். அதாவது இந்த சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் சக்திக்கு அதிக சக்தி இருக்கணும் அப்படின்ட்டு ஈஸ்வரன் வந்து அனுக்கிரகம் செய்ததாக ஒரு வரலாறும் வந்து இருக்குது. இதன் காரணமாக தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த வேப்பிலை, எலுமிச்சப்பழம், கூழ் ஆகியவை அதிகம் அர்ப்பணிக்கப்படுது. இந்த மாதத்தில் பிராணவாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும். இவைகளையெல்லாம் உபயோகப்படுத்துறதுனால ஒரு முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணமும் இருக்குது. இந்த ஆடி மாத நாட்களில் உஷ்ணம் கூடி இருக்கும். அம்மனுக்கு படைத்த ஆடிக்கூழை சாப்பிடும் பொழுது கூழானது உஷ்ணத்தை குறைத்து உடலை சீரான வெப்பநிலையில் வைக்கும். எலுமிச்சை பழத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்குது. வேப்பிலை பற்றி கூறவே வேண்டாம். தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் அழிக்க சக்தி இருக்குது. இந்த மருத்துவ குணம் கொண்ட இலைகளை இங்கே ஆடி மாதத்தில் பயன்படுத்துவதற்கு காரணம் இதுதாங்க. பெண்களுக்கு கூட ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதம் இருந்து வேப்பிலை ஆடை தரிசித்து அழகு குத்தி பூமிதி திருவிழாலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுறதற்கு உகந்தது நாட்கள் நிறைய வரும்.
தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அழகு குத்தலுடைய வழியோ பூமிதியுடைய வலுதையோ அந்த தாய் தரமாட்டா. ஸோ அந்த ஆதி பராசக்தி எல்லா பக்தர்களையும் காத்தருளக்கூடிய சக்தி இந்த ஆடிக்கு இருக்குது. அதனால தான் இந்த ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுது. இப்பேற்பட்ட இந்த ஆடியில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஜோதிடர்கள் கணிச்ச அந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. அதே போல் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் ராசி லக்னம் மீனனா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். அதனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதாவது இந்த ஆடி மாதம் காரியமே கண்ணாக இருக்கிற மாதிரி நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியுடைய விளிம்பில் சென்று நீங்கள் தடையே இல்லாமல் வெற்றி அடைய முடியும். உங்களுடைய உடல்நிலை சீரான நிலையில் இருக்கும். உங்களில் சிலருக்கு கண்கோளாறுகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். பேச்சை பாதியாக குறைத்துக்கிட்டு உங்களுடைய வேலைகளில் முழு கவனம் செலுத்தணும். அப்படி நீங்கள் செலுத்துனீங்கன்னா தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆகும். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் ரொம்ப தேவை. உங்கள் வாழ்க்கை துணையோடு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு செய்யும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் அவர்கள் கல்வி தொடர்பாக நீங்கள் செலவுகள் கொஞ்சம் செய்கிற மாதிரி அதிகரிக்கும். வீடு சொத்து வாங்குவது தொடர்பாக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டியது நேரிடும். சிலருக்கு வீடு மாறக்கூடிய நிலையானது ஏற்படும். குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமணம் குறித்து குடும்ப உறுப்பினர்களோடு ஆலோசிக்கிறது இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காரிய வெற்றியாக இருக்கும். அப்புறம் பெற்றோருடைய ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து மன ஆறுதல் கிடைக்கும். தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா, குலதெய்வ கோவில் செல்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். சுப காரியங்கள் நீங்கள் செய்கிறதெல்லாம் கைகூடி வரும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் செலவும் உங்களுக்கு உண்டாகும். இப்படி எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்கு விசாரித்து எதையும் செய்யணும். எங்கு பயணம் செய்கிறதா இருந்தாலும் அந்த பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி மிகுந்த முன்னேற்பாடு செய்து கொள்ளணும். ஏன்னா பயணம் செய்கிறது நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் பயணம் செய்யணும். இல்லைனா முடிஞ்ச அளவு இந்த மாதம் பயணம் செய்கிறத கூட அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஆடி மாதம் கிடைக்க போகுது. ஸோ கன்னிராசிக்காரங்களில் மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. மீன ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆடி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி மாதம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சுப காரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் இப்போ ஆடி மாதம் பேசிங்கன்னா வெற்றி அளிக்கும். சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக பண இழப்பு ஏற்பட அபாயம் இருக்குது. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க பண விஷயத்தில் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இதே போல் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க படிப்பில் சாதனைகள் புரிய முடியும். ஆனால் சோம்பல் கூடவே கூடாது. எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகள் வீட்டில் உள்ளவர்களோட ஆலோசித்து செய்யுங்க. நீங்களாக முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதே போல் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சுபகாரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும். சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளணும். ஸோ சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவர்களுடைய ஆசி உண்டாகிறது. ஆடை அணிகலன்கள் புதிதாக வாங்கிறது. சிலருடைய பொறாமைக்கு ஆளாகாமல் இருக்கிறது. உன்னத நிலைக்கு செல்ல வேண்டியது இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை வரக்கூடிய நாள் அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வர்றது. இதை செய்திங்கன்னா மன அமைதி கிடைக்கும், கடன் தொல்லை குறையும். இந்த ஒரு பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோ மீன ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க.
இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வேறொரு தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.